ருத்ராட்சம் அணிவதன் பலன். சிவன் அருள் இருந்தால்தான் சிவ சின்னமாக விளங்கும் ருத்ராட்சத்தை கூட அணிய முடியும் என்கிறார்கள். ருத்ராட்சம் அணிவது பற்றி ஸ்ரீமத் தேவி பாகவதம், சிவமகா புராணம் போன்றவை சில விஷயங்களை சொல்கின்றன. அவற்றில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். எவ்வித மந்திரங்களை உச்சரிக்காதவனும் எவ்வித யாகங்களை செய்யாதவனும் கூட ருத்ராட்ச மணிகளை வெறுமனே தொடுவதன் மூலம் தன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவான். ருத்ராட்சத்தை அணிபவனும் வழிபடுபவனும் பந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு தொடர இருக்கும் அநேக கோடி பிறப்புகளில் இருந்து விடுபடுகிறான். ருத்ராட்சம் அணிந்த ஒருவருக்கு உணவும் உடையும் தருபவனும், ருத்ராட்சம் அணிந்த சிவனடியாளர்களின் பாதங்களை கழுவி பூஜிப்பவனும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்தை அடைகிறான். நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ர அம்சத்தை பெறுகிறான். ருத்ராட்சத்தின் மகிமையை எந்நாளும் விளக்கி கூற முடியாது என்று சிவபெருமான் தேவிக்கு உரைத்ததாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகிறது. பாவங்களிலிருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவார்கள்.